பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஒரு மனிதன் அவனது மரணத் தருவாயில் அவன் என்ன கொண்டு செல்கிறான்? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனிதன் அவனோட இறுதி காலத்துல மரணத் தருவாயில படுத்திருக்கான். அவன சுத்தி அவங்க பசங்கலாம் இருக்காங்க. அவன் வாழ்நாள் முழுதும் சேர்த்து வைத்த சொத்து எல்லாத்தையும் அவங்க சுத்தி இருக்கிற பசங்களுக்கு, "இந்த இடத்த நீ எடுத்துக்கோ. இந்த இந்த இடத்துல இவ்ளோ நிலம் இருக்கு. இவ்ளோ சொத்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். இது உனக்கு. இது உனக்குன்னு" அவங்க வாழ்க்கையில ஃபுல்லா அவங்க சொத்து சம்பாரிச்சு வச்சது எல்லாமே, அவங்க மரண தருவாயில அவங்க குழந்தைகளுக்கு, "இத நீ எடுத்துக்கோ. இத நீ எடுத்துக்கோ. இத நீ எடுத்துக்கோன்னு" சொல்லி பங்கு போட்டு குடுக்குறாங்க. ஆனா, அவன் இறக்கும் தருவாயில் அவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன கொண்டு செல்கிறான்? அவன் செய்த பாவ, புண்ணியம் இத மட்டும் தான் அந்த மனிதனால சுமந்து செல்ல முடியும். இந்த மனித தேகம் கடவுள் நமக்கு கொடுத்ததற்கான காரணம், சுயநலம் இல்லாமல் நம்ம குடும்பம், நம்மள சுத்தி இருக்கவங்க, நம்ம பிள்ளைங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு, அவங்க வளர்ச்சிய மட்டும் பார்க்காம, இந்த பிரபஞ்சத்தின் தன்மை போல பிரபஞ்சத்தின் தன்மை என்ன? எல்லாருக்கும் எல்லா எல்லா விஷயங்களையும் பாரபட்சம் பார்க்காம கொடுக்குது. பஞ்சபூதங்கள் எல்லாருக்குமே சரிசமமா தான் கிடைக்குது. இல்ல என்னோட குடும்பத்த சார்ந்தவங்க இவங்க தான். இவங்களுக்கு மட்டும் தான் நான் குடுப்பேன்னு அப்படி ஒரு பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் அப்படி இயற்கைக்கு மாறா செயல்பட்டா, நம்மளால உயிர் வாழ முடியாது. 5 பஞ்சபூதங்கள்ல ஒரு விஷயம் காற்று. நான் இவங்களுக்கு மட்டும் தான் இந்த மனிதர்கள் மட்டும் தான் எங்களோட இது. அவங்களுக்கு மட்டும் தான் என்னோட காற்று குடுப்பேன்ற அப்படி ஒரு சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சா, இந்த பிரபஞ்ச சுழற்சியே மாறிரும், நின்றும். அதே மாரி தான் மனித தேகம் எதற்கு கொடுக்கப்பட்டது? யாருக்குமே எதற்கும் பாரபட்சம் பார்க்காம, என் குடும்பம், தன் குடும்பம், அந்த மாரி இல்லாம, எல்லாருக்குமே உங்களால என்ன முடியுதோ, இந்த மனித உடல் மூலமா ஆன்மா உள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும்போதே, உங்களால முடிந்த ஜீவகாருண்யம், கருணை, நல்லொழுக்கம் இந்த மாரி நல்ல விஷயங்கள செய்து உங்க கர்மாவை நீங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும்.